வழிகாட்டு மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டு சித்தருக்கு, 33 தேவாதி தேவர்களுக்கு, 48,000 மகாமுனிவர்களுக்கு, சர்க்குரு சம்காரமூர்த்திக்கு, எங்கும் நிறைந்த ஏகப்பரம்பொருளுக்கு, 18 சித்தர்களுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, நெல்லை மாநகர், நெல்லை மாவட்டம் வாங்க. சென்னை மாவட்டம். சென்னை வாங்க. சென்னை யார் நடுவில் இருக்கிறது? சென்னை பக்கம் வாங்க. சென்னை மெட்ராஸ். நல்ல மெட்ராஸ். தமிழ்நாடுன்னு சொல்லுங்க, மெட்ராஸ்னு சொல்லாதீங்க. தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு. வீட்டில் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி மன வருத்தப்பட்டு வந்து கேட்டது யார்? அம்மா நீங்கள் இல்லை, தமிழ்ச்செல்வி. உங்கள் பேர் தமிழ்ச்செல்வி தானே? நீங்கள் இல்லை, வேறு யாருமா? வா, கால் வந்துட்டு வரலாம். என்ன பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? யார் இது? உங்கள் அப்பாங்க படித்தியா? கால் வந்துட்டு வாங்க ரெண்டு. இறைவனுக்கே நீ உடலை யாரும் நிற்காதீங்க, உட்காருங்க. உங்களுக்கு பின்னால் இருக்கிறவங்களுக்கு தெரியணும்ல. நேரவாப்பா, நேரவா, பக்கத்தில் வா. என்னம்மா செய்யணும் உன் பிள்ளைக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நான் அங்கேருந்து வந்த உடனேயே ஒரு பாட்டு பண்ணேன். கழுத 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 அப்படி சத்தம் கொடுத்தேன் பார்த்தியா? இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி. என்ன குறுக்க முறுக்க விளையாடக்கூடாது, ஒரு இடத்துல ஒழுங்காக நின்றணும். அங்கே போ. இப்போவே பேர் உங்ககிட்ட கரெக்ட். கடிகாரத்தை மறைக்காம. ஓகே. உன்னுடைய பையனை பற்றி சொன்னால் நீ வருத்தப்படுவியா? கழுதை போன்ற குணமுடையவன் என்பது பொருளாகும். அவனுடைய பழக்க வழக்கத்தில் சில தவறுகள், பணம் தட்டுப்பாட்டான பிரச்சனைகளையும் உருவாக்கி வச்சிருக்கிறான். குடும்பத்தில் யார் போய் கேட்டாலும் அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமும் பண்ணாதீங்க, நல்லவங்க இல்லை அப்படின்னு பிரத்தியாரால் சொல்லிக் கொடுக்கப்பட்டு உன் வீட்டில் மங்களகரமான காரியம் தடைப்பட்டு பிரிவுக்குரிய நிலை நடந்து விட்டன. இப்போதைக்கு குடும்பத்தையே ஒட்ட முடியாத அளவுக்கு அவனுடைய மனவேதனையும் உள்நிலைகளும் இருந்துக்கிட்டு இருக்குது. இதிலிருந்து மாற்றி புனிதமான வாழ்க்கையை அமைச்சு தந்தால் போதும்லாம். கால் வந்துட்டுவான். கால் வந்துட்டுவான். ஓடம் நதியினிலே எனக்கு நல்லா தெரியும். உங்கள் அண்ணனா கல்யாணம் முடிக்க வேண்டியது யார்? கல்யாணம் முடித்து வீட்டுக்கு நடந்திருந்தா உங்கள் அப்பா என்றைக்கோ இறந்துருப்பார். அவனுடைய ஆயுள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த மாங்கல்யத்தை தடை செய்யப்பட்டது. ஏன்னா உங்கள் அண்ணனுடைய பிறப்பு யோகம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மாங்கல்யம் ஏறினா இன்னொரு மாங்கல்யம் கலத்தணும். அது அவனுடைய விதி. புரிகிறதா? அதனால் அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. 6 மாத காலங்கள் அவகாசம் கொடுத்து ஏமகால தூதன்கிட்ட வரத்தை வாங்கி உன் மாங்கல்யத்தையும் காப்பாற்றி உன் பிள்ளைக்கும் புரித வாழ்க்கையை எடுத்து தரேன். பக்கத்தில் வா. தீபாவளி கழிஞ்சு என்னை வந்து பார். வெற்றி அடைவாய் மகளே. ஓடியா. அடுத்து வேலை கிடைக்கும், போய்ட்டு வா. கருப்பசாமிக்கு அதே சென்னை மாநகர் திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக வாப்பா. யாருக்கு திருமணம்? வாங்க. ஏன் யோசிக்கிறேன்? இதுக்காக நின்று கால் வந்துட்டு வரலாம். என்னம்மா முப்பாத்தம்மானு கோயில் இருக்கா? முப்பாத்தம்மன் கோயில் உங்கள் பக்கத்தில் தானோ? கால் வந்துட்டு வாங்க.
இங்கேருந்து போனேன், அந்த அம்மா தெரிஞ்சா, அதுதான் காரணம். நீர் யூடியூப்பை பார்த்துக்கிட்டு இப்படி ஒரு அதிசயமான கோயில் இருக்காத நான் நேராக போய் பார்க்கணுன்னு சொல்லி நீர் வந்திருக்கேன். உண்மையா? இன்னொருத்தர காலம் வந்துட்டு வரோம். ஆதியே அந்தமே அருள் பெரும் ஜோதி. வள்ளலார் வராரப்பா. வள்ளலாருடைய வழிபாடு எதுவும் இதுக்கு முன்னால் நடந்திருக்கா? அவருடைய வழிபாடுகளுக்குரிய இடங்கள் அந்த பக்கத்தில் இருக்கா? ஆனால் நீ ஒரு அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி ஒரு அன்னதானத்தை செய்தால் வள்ளலாருடைய இயக்கத்தின் தன்மையில் உனக்கு ஒரு தர்மம் கிடைக்கும். அந்த தர்மத்தின் சக்தி எம்பெருமான் முருகப்பெருமானால் உனக்கு அருளப்படும். புரிகிறதா? இப்போ உன் பிள்ளைகளுடைய மனோநிலைகளை போய் பார்த்தேன். அந்த மனோநிலைகள் பெற்றோர்களுக்கு உடன்பட்டு வரக்கூடிய நிலைகளாக இல்லை. கொஞ்சம் குழப்பத்துக்குரியவளாக இருக்கிறாள். நீங்கள் ஒன்று சொன்னால் அவள் ஒன்று செய்வதாக இருந்து இப்போது நிம்மதி இல்லாத நிலைமையில் அவள் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுல உனக்கு மாபெரும் கஷ்டமும் சூழ்நிலையும் நடந்து கொண்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இப்போ என்ன செய்யணும்? பொண்ணு வந்து கல்யாணம் ஆகி லவ் மேரேஜ் பண்ணின்னு கால் வந்து உள்ளூர மாதிரி கனவு கண்டேன். மெயினாக அதுக்கோசம் மனசை மாற்றி பக்குவப்படுத்தி தாரேன். தைரியமாறு இழந்த செல்வத்தையும் மீடித்தாரேன். உன் மனத்துக்குள்ளே நான் இருப்பேன். செயல்படு போ, வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு சாமி என் பிள்ளை உயிர் போயிடுது, அடுத்து என் உயிர் நிலைக்குமா நிலைக்காதா? யூடியூப் பண்ணிட்ட